இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட யாருக்கு இங்க ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் வச்சு படம் இயக்கிட்டு இருக்காரு. கூலி வேற பிடிக்கும்னு வேற சொல்லியிருக்கேன். கூலி படம் நெக்ஸ்ட் இயர் வருது. ஆமா, நெக்ஸ்ட் இயர் தெரியுமா? ஓகே, அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது பாக்குறீங்களா? படம் ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க சொல்லிட்டு. நீ சூப்பர் ஸ்டார் ஃபேன் நல்ல சொல்லுங்க. ஃபேன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த பாட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? எப்படி இருக்கு மட்டும் சொல்றீங்களா? எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு? பார்க்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஸ்டாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். எனக்கு கொஞ்சம் ஷிவரிங்கா இருக்கு. ஓகே ஓகே. தலைவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனால நான் பாப்பேன். அம்மா ரொம்ப. ஆமா, எங்க அண்ணன் அப்படி சொல்லுவாரு. யாரு? எங்க அண்ணன். அம்மாக்கு அவங்க அப்படி சொல்லி பேசிப்பாங்க. அதனால ரொம்ப ரெண்டு பேருமே முடியாது. சும்மா பேசுவேல எங்க அண்ணன் பாத்தியா டான்ஸ் பாத்தியா அப்படின்னு அந்த விதம் அப்படி பேசிப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா நான் செம்மையா இருந்தேன். சூப்பரா இருந்தது. உங்களுக்கு சூப்பரா பண்ணிருந்தாரா? ஸ்டைலே மாஸ் தான். வேற நல்லா இருந்துச்சு பாட்டு. படத்துக்காக வெயிட்டிங். அவ்வளவுதான். ஒரேடியா 4 பேரை சேர்ந்து கூலிக்காக வெயிட்டிங் மட்டும் சொல்லிடலாமா? எவரை பார்த்து 3, 2, 1 சொல்றா. அப்ப கூலிக்காக வெயிட்டிங். 3, 2, 1 கூலிக்காக வெயிட்டிங். ரஜினி சாரோட பிறந்த நாளைக்கு வந்து கூலி படத்துல இருந்து ஒரு சிங்கிள் ஒன்று விட்டுருந்தாங்க. அது பாத்தீங்க? அது எப்படி இருக்கும்? ரொம்பவே நல்லா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அந்த பாட்டை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நேத்து தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதான் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பாட்டானா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரஜினி சாரோட டான்ஸ்ல எப்படி? அவர் நடந்து வந்தாலே மாஸ் தானே, அதனால எல்லாமே மாஸ் தான். அவர் பேரே மாஸ் தானே. அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட்டிங்? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து வீட்ல எல்லாம் விட மாட்டாங்க. பாக்கணும்னு ஆசை இருக்கு, பட் அப்பெல்லாம் விட மாட்டாங்க. என்ன ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாத்தீங்களா? ஒர்த்தா இது வரைக்கும் நேத்து வந்ததுல கேட்டதுல ஒருத்து தான் சொல்றாங்க. பாப்போம். இப்போ கூலி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்துருப்பீங்க. அது எப்படி? இல்ல ப்ரோ, அது வந்து டக்குன்னு பார்த்தோன்னே ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மியூசிக் வரும். அது வந்து டிஆரோட அந்த வாய்ஸ். அது ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு படத்துல வந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஃபீல் வந்தது. அடுத்து ரஜினி என்ட்ரி கொடுக்குறாரு. அவரு டான்ஸ் டக்குன்னு பார்த்தோன்னே உடனே லியோ படம் நான் ரெடி சாங் இருக்குல்ல, டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் ஸ்டெப்லாம் அது ஒரு கெத்தா போடுறாரு ப்ரோ. இப்படின்றாரு அப்படின்றாரு, அதெல்லாம் ஒரு ஸ்டைலா பண்றாரு. சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. செமையா இருந்துச்சு. நல்லா இருந்தது. எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? நான் வந்து படம் வரப்ப வரும் சம்பவம் பண்ணோம். நன்றி நன்றி. கோட்டுக்கு லீடு கொடுக்கலனாலும் விடாமுயற்சிக்கு லீடு கொடுக்கும் ஓரளவுக்கு. ஈடு கொடுக்கன்றோம் ப்ரோ. எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. பாட்னா இதான் ப்ரோ பாட்டு. அவ்வளவுதான் ப்ரோ. இவன் கூட பாதி அப்புறம் டான்ஸ். அந்த காலத்து டான்ஸோட இந்த காலத்து டான்ஸ் அறம் ப்ரோ. ரஜினிலாலே தரம் தான் ப்ரோ. அது என்ன ப்ரோ, டான்ஸ் ஆக்டிங் எல்லாமே தரமா இருக்கும். பக்காவா இருக்கும் ப்ரோ. எல்லாமே பக்காதான். காரணம் ப்ரோ ரஜினி சார் வந்து இந்த வயசுலயும் வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருல. ஆமா ப்ரோ. பத்தி என்ன நினைக்கிறீங்க? தரம் ப்ரோ. எல்லாத்துக்குமே தரம் தான் ப்ரோ. ரஜினினாலே தரம் தான். வேற எதுவும் சொல்ல முடியாது. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. கூலி வந்து ரஜினி சார், லோகேஷ் கனகராஜ், அனிருத். ஆமா சார். ஆமா, பயங்கர காம்போ சார். மூணுமே வெயிட்டிங் சார். ஈகரா வெயிட்டிங். வந்தா ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க எல்லாம் போயிடுவோம். ஒன்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ தான். இவன் வருவான் ப்ரோ. அச்சித்துன்னு போவோம் ப்ரோ. இவன் ப்ரோ வருவான் ப்ரோ. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். கூலிங் வெயிட்டிங் சார். நல்லா இருக்கு. ப்ரொபலா நான் தமிழ் இல்ல, இங்க சென்னையில தான் ஒர்க் பண்ற மலையாளி தான். ப்ரொபலா பார்ப்பேன். ரஜினிகாந்த் படம் எல்லாம் அனிருத் ரஜினிகாந்துக்கு மியூசிக் போட்டாலே நல்லா தான் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் நல்லா தான் இருக்கு இந்த வாட்டி. கேரளால யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம்? கேரளாவில் விஜய்க்கும் சூர்யாவுக்கும் பயங்கரமான ஃபேன்ஸ். அப்புறமா சினிமா என்று வரும்போது இப்போ தனுஷுக்கு நல்ல ஃபேன்ஸ். தனுஷுக்கு நல்ல ஃபேன்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த லவ் டுடே அந்த மாதிரி சின்ன சின்ன படம் எல்லாம், பிரதீவோட படம் எல்லாம் ரொம்ப ஹிட் ஆகும். ஓகே, இப்போ ரஜினி சார் இந்த லோகேஷ் கனகராஜ் காம்பவுண்ட் போது அது எந்த அளவுக்கு வெயிட்டிங்? அது நல்ல படமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். லோகேஷ் மாதிரி கொஞ்சம் சீரியஸும் இருக்கும், காமெடியும் இருக்கும், பிளஸ் நல்லா இருக்கும் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது. ஓகே, லியோ படம் கடைசியா வந்து லியோ நல்லா இருக்கு. ஆனா விக்ரம் அளவுக்கு இல்லைனாலும் லியோ நல்லா இருக்கு. இன்டர்வல் கழிஞ்சு கொஞ்சம் இதாக தான் போயிருக்கு. ஓரளவு வெயிட்டிங்.
லோகேஷ் படம் வெயிட்டிங் தான். லோகேஷ் படம் எது வந்தாலும் வெயிட்டிங் தான். ரஜினி சார் டான்ஸ்லாம் இந்த வயசுலயும் பயங்கரமா டான்ஸ் பண்றாருல. யார்? விஜய். ரஜினி சார் டான்ஸ் எல்லாம் புள்ளி நல்லா தான் பார்ப்பாரு டான்ஸ். அப்புறம் அனிருத் மியூசிக்ல யாரா இருந்தாலும் டான்ஸ் ஆடுவாங்க. சரியா? ஓகே. சிட்டிக்கு சாங் பார்த்துருப்பீங்க தலைவரோடது. சரி, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கும். அவர் என்ன பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு வேட்டையனை கூட பக்காவா மாஸ் பண்ணிட்டாரு. சோ இந்த சிக்கன் சாங் செம்ம வைபோட இருக்கு. அதை கேட்டாலே தானா நம்மளுக்கு தலைவர் வேற ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. பாக்கவே ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. சோ லோகேஷ் கனகராஜ், அனிருத் சூப்பர் ஸ்டார். இந்த அனிருத் அனிருத் லவ் பண்றாங்க. ஆமா, இந்த வீடியோ இருக்கு போச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் அது அனிருத் டாக் பண்ணிக்கலாம். அந்த வேலை தானே பாக்குறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்றது, ஒரு லவ்க்காக சப்போர்ட் பண்றது தப்பு இல்லல்ல. ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். அவர் ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா ப்ரோபோஸ் பண்ற ஐடியால இருக்கு. தேங்க் யூ. சரி, இப்ப சூப்பர் ஸ்டார் அனிருத் லோகேஷ் கனகராஜ் காம்போல இந்த மாதிரி ஒரு படம் இருக்குல்ல. லோகேஷ் கனகராஜ் படம் எடுத்தாலே பயங்கரமா ஹிட்டா தான் ஆகும். இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? ரொம்பவே வெயிட் பண்றோம். பட் எப்ப இதுவா போகுதுன்னு தெரியல. ஏன்னா வேட்டைன் பெருசா ஃபேன்ஸ் கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு போல. இந்த பாட்டு வந்து பயங்கர வைப்பா இருக்கு அப்படின்னு பாட்டுக்காகவே போலாம். அது மாதிரி இருக்கு. கண்டிப்பா போனா என்ஜாய் பண்ண முடியும்ல. இந்த சாங்குக்காகவே போனோம். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஆமா ஜாலியா சிட்டிக்கு வைப்ல தான் இருக்கீங்க. ஆமா, செம்ம வைப். எப்பதான் போறியா? எல்லாரும் பாக்குறாங்க. நான் வேணா ரிலீஸ் ஆகல பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அங்க போயிட்டு தியேட்டர்ல போய் ஆமா பிளாஸ்ட் தான். ஓகே, தேங்க் யூ. உங்களோட பேர் ப்ரோ? தருண்குமார் ப்ரோ. இப்போ கூலி படத்துல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்துருக்கீங்க. இது எப்படி இருந்துச்சு ப்ரோ? தலைவர் எப்பவுமே மாஸ் தான். நம்ம பாத்துருக்கோம்ல எப்பவுமே. இப்படி தியேட்டர் போனாதான் நம்ம, அது லோகேஷ் கனகராஜ் படம் வேற சொல்லவே தேவையில்ல. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம தலைவர் ஃபேன் தான். நானும் எங்க அப்பா நானு எல்லாமே தலைவர் ஃபேன் தான். ஒரு தலைவர் படம் எப்படி இருக்கணும், மாசா தியேட்டர் போய் உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஃபீல் பண்ண நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, ரீசெண்டா அந்த வேட்டையின் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை தந்தது. இல்ல ஒரு ஏமாற்றணும்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு கதை ஜானர்ல. நம்ம இப்ப தலைவர் எப்படி நம்மளுக்கு தெரியும் தலைவர் எப்படி நடிப்பாருன்னு. அவர் ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. அனிருத் மியூசிக் சொல்லவே தேவையில்ல. அதுவும் நம்ம பாட்டு என்ன பாட்டு அது என்ன பாட்டு? வேட்டையின்ல அந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டு மனசுல அந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு அனிருத் மியூசிக்கும் நான் அனிருத் சார் தான். நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ இப்போ வந்து ரஜினி சார் வந்து இந்த பாட்டுல வந்து பயங்கரமா டான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமா, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நம்ம ஆனா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இந்த வைப் இப்போ இல்லை. ஆனா நம்ம ஓகே அந்த பாட்டுக்கு அந்த டான்ஸ் ஸ்டெப் நல்லா தான் ப்ரோ. வெயிட்டிங்கா? மரண வெயிட்டிங்கா? கண்டிப்பா மரண வெயிட்டிங் ப்ரோ. கண்டிப்பா படம் வந்தா தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்ப்பேன். தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்ப்பேன். ஓகே.